தேர்ஸ்டே நைட் மினி விளாக் பார்க்கலாமா. அம்மாவோட பர்த்டேக்கு முதல் நாள். ஸோ டின்னர் போய் சாப்பிட்டுட்டு ஜாம் பஜார் போய் பாதாம் பால் குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் சரி ஓகே குட்டியாக ஒரு நைட் செலிப்ரேஷனுக்காக மினி கேக் வாங்கியிருந்தோம். என் அம்மாவோட பர்த்டேவை நாங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுவோம்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் 3 பேரும் ஐசியூக்கு வெளியே, தாத்தா ஐசியூக்குள்ள. ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது இந்த பர்த்டே. பட் ஒரு குட் நியூஸுமே இருந்தது. தாத்தாவை நார்மல் வார்டுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 10 வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு கூட எங்களுக்கு யாருக்கும் தெம்பு இல்லை. ஸோ 10:30 கேக் வெடிடும். நெக்ஸ்ட் டே பீச்சுக்கு ரவுண்ட் போகும்போது உயிரோடு மீன் துடிச்சிட்டு இருந்தது. இது வரைக்கும் நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீனெல்லாம் கையில் தொட்டதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 13 days ஆச்சு வீட்டில் சோறு சாப்பிட்டு. ஸோ அதனால அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மீன் வாங்கிட்டு போய் நானே க்ளீன் பண்ணி மீன் குழம்பு, வறுத்து மீன், சாம்பார், சோறு இதெல்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டு மெட்ரோவில் தான் வந்தோம். சரியான மழை. ஸோ இப்படி தான் எங்கள் அம்மாவை குட்டியாக பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு மினி விலாக்ல